வணக்கம் நண்பர்களே! உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நெடு காலமாக நாம் காணொளி எதுவும் பதிவுபடவில்லை. ஏனென்றால் தேர்தல் வந்திருந்தது. தேர்தல் வேலைக்காக நாம் பல தொகுதிகளுக்கு சென்றோம். அண்ணாமலை சாருடன் பயணித்தோம். மாண்புமிகு பாரத பிரதமருடன் பயணித்தோம். அகில இந்திய தலைவர்களுடன் பல தலைவர்களுடன் பயணித்தோம். நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் பயணித்தோம். நம்முடைய கூட்டணி வேட்பாளரும் முதலமைச்சர் வேட்பாளருமான எடப்பாடி பழனிசாமியுடன் பயணித்தோம். இவ்வாறு பல தலைவர்களுடன் பயணித்தோம். இதனால் சில காலங்களுக்காக நம்மளால் காணொளி எதுவும் பதிவு செய்யப்பட முடியவில்லை. இப்பொழுது கள நிலவரம் தேர்தல் முடிந்து விட்டது. தேர்தல் ஆல்ரெடி முடிந்து விட்டது, அனைவருக்கும் தெரிந்தது. ஸோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இன்று மாலை 6 மணி அளவில் வெளியாக வாய்ப்புள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் சில அந்த கருத்து கணிப்பில் பொதுவாக திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்திருந்தாங்க. தேர்தலுக்கு அப்புறமாக வர கருத்து கணிப்பு இன்னைக்கு மாலை வரப்போகிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகான நிலைமை எப்படி இருக்குது என்று பார்க்கும்போது திமுக ஒரு சிறிய அளவில் அச்சம் உள்ளது. திமுக வெற்றி பெறுவோமா இல்லை தோல்வியடையுமான ஒரு அச்சம். ஏனென்றால் விஜய் அவர்கள் வாக்குகளை பிரித்துள்ளார். அது அதிமுகவுடைய வாக்கா இல்லை திமுகவுடைய வாக்கா என்பது தேர்தல் ரிசல்ட் வெளியான தெரியும். ஓரளவுக்கு நாம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வரும்போது ஓரளவுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் எந்த வாக்குகளை அவர் இழத்திருக்கிறார் என்பது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்துங்களுக்கு இன்று மாலை எப்படியும் வந்துடும். அதாவது இன்று மாலை 29ஆம் தேதி 6 மணி மேலும் அது வந்துடும். ஸோ அதுலேருந்து ஓரளவுக்கு நம்மளால் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியும் யார் ஆட்சி அமைப்பார் என்று. ஸோ அது ஒரு திமுகவுக்கு சாதகமாக இருக்கலாம், அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கலாம். விஜய் என்பவர் 3வது இடத்துக்கு தான் வருவார். அவரை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துக்கு வருவதுதான் முக்கியமானதாக இருக்கும். ஏனென்றால் விஜய் ஓட்டை பிரிப்பார் தவிர ஜெயிப்பார் என்று எந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர்களும் எந்த ஒரு அரசியல் நிபுணர்களும் சொல்லவில்லை. நாமளும் நினைக்கும் பொழுது விஜய் ஒரு 3 முதல் 4 வரை சீட்டுகளை பெறுவார் என்றுதான் நம்புகிறோம். நம்முடைய பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தேர்தல் 4 சீட்டுகளை பற்றி இந்த முறை ஒரு 6 முதல் 8 சீட்டு வரை பெற வாய்ப்பு உள்ளது. டிஎம்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன தெரியல, அது தேர்தல் தான். ஸோ இந்த முறை அண்ணாமலையுடன் பயணித்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அண்ணாமலை போன்ற தியாக மிகுத்த தலைவரை எவரையும் பார்க்க முடியும். அவருடன் பயணித்தது நான் வாழ்நாளில் கொண்ட சிறப்பு என்றே, இந்த ஜென்மத்துக்கான பிறந்ததற்கான ஒரு சரித்திர சிறப்பு என்றே சொல்ல முடியும். அண்ணாமலை போன்ற ஒரு வீரமிக்க தலைவர்களுடனும் ஒரு துணிச்சல் மிக்க எழுச்சியான தலைவர்களுடன் பயணித்தது எனக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்க்கிறது. இதேபோல் பாரத பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. சந்திக்க இருந்தால் அவர் அங்கே தூரமாக நின்றார், அங்கே தூரமாக நின்று பார்த்தாங்க, அவ்வளோதான். நேரடியாக சந்தித்து பேசுவாங்க, அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இருந்தாலும் ஒரு அருகில் நின்று ஒரு 10 மீட்டர் இடைவெளியிலோ 5 மீட்டர் இடைவெளியில் நின்று பார்க்கும் அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பல இடங்களில் கோயம்புத்தூரில் பார்த்தேன், மார்த்தாண்டங்களில் பார்த்தேன், நம்முடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வரும்போது அங்கும் பார்த்தேன், நம்முடைய சென்னைக்கு வரும்போது அங்கேயும் பார்த்தேன். இது பல இடங்களிலும் பார்க்க முடிந்தது. ஸோ அனைத்து அகில இந்திய தலைவர்களை நேரடியாக நட்புடன் பேசி பழக முடிந்தது. ஸோ இவ்வாறு இருக்கும் பொழுது நம்மளுடைய பிஸி ஷெடியூலால் நம்ம தீவிர அரசியல் இறங்கியதால் நம்ம காணொலி போட முடியாமல் சில மாதங்களாக தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக இடையே தான் கடும் போட்டி இருக்கும் என்றும் பல தொகுதிகளில் இழுபறையும் என்ற நிலைமையை இருக்கிறது. ஸோ இப்பொழுது ஒரு சில தொகுதிகள் எடப்பாடியில் யார் வைப்பதா அதில் டவுட்டே இல்லை. பழனிசாமி குளத்தூரில் யார் ஜெயிப்பாங்க அதில் டவுட்டே இல்லை. ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் மிக முக்கியமான பல தொகுதிகளில் ஸ்டார் கேண்டிடேட் இல்லாத பல தொகுதிகளில் இழுபறி நிலவுகிறது. அது யாருக்கும் வேணாலும் வாய்ப்பு சாதகமாக போகும். ஸோ அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த முறை திமுக மிகுந்த அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா விஜய் ஃபேக்டர் அவர்களுக்கு மிகுந்த அச்சத்தை கொடுத்துள்ளது. ஸோ அதுவும் இல்லாமல் ஆட்சி மீதான ஒரு வெறுப்பும் மக்களிடையே பரவலாக இருந்தது. அதுவும் இல்லாமல் விஜய் வந்ததும் ஒரு மிகப்பெரிய சிக்கல். எனவே நாம் புறத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த தேர்தல் எப்படி முடிகிறது, நாம் எப்படி முடிகிறது என்று நாம் புறத்திலிருந்து பார்க்க வேண்டும். திமுகவுக்கு சாதகமாக இல்லை நம்மளுடைய கூட்டணிக்கு சாதகமாக முடிகிறதா என்பதை பார்ப்போம். ஸ்பாயிலர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை புறத்திலிருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த பயணங்களும் இந்த பயணத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்கு நான் தரவிருக்கிறேன். எவ்வாறெல்லாம் சந்தித்தேன், மோடியிடம் சந்தித்தேன், அகில இந்திய தலைவர்களை சந்தித்து பேசிய தருணங்கள் எவ்வாறு இருந்தது, அந்த உணர்ச்சி மிக்க தருணங்களை பயிற்சி செய்ய இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்கள் மிஸ்டர் தமிழன் யூடியூப் சேனல். நன்றி.